அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது விவசாயிகளுக்கு ஒரு பொற்காலம் குடிமராமத்து திட்டம். அந்த அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்திலே 14,000 ஏரிகள் பொதுப்பணித்துறையின் கீழ் இருக்கின்றது. 26,000 ஏரிகள் ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக இருக்கின்றது. அதில் 14,000 ஏரிகள் பொதுப்பணித்துறையில் இருக்கின்ற ஏரிகளிலே சுமார் 8,000 ஏரிகள் தேர்வு செய்யப்பட்டு அதற்காக சுமார் 1,240 கோடி கொடுத்து அதில் இருக்கின்ற வண்டல் மனை விவசாயிகள் விலையில்லாமல் அள்ளி சென்றார்கள். ஒரு பக்கம் விவசாயிய நிலம் இயற்கை, இந்த வண்டல் மண்ணால் இயற்கை வளம் பெற்றது. இன்னொரு வரும் ஏரி ஆழமாகிச்சு. அதனால் மழை காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு வீணாகாமல் இந்த ஏரியிலே தேக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியது அரசாங்கம், அதிமுக அரசு. குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம். அந்த திட்டத்தையும் நிறுத்திவிட்டார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் இந்த ஏரிகள் குளங்கள் அனைத்தும் தூர்வாரப்படும். விவசாயிகள் விலையில்லாமல் அந்த வண்டல் மண்ணை அள்ளி செல்லலாம். அதே போல ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற 26,000 ஏரிகள், அனைத்து ஏரிகள் குளம் குட்டைகள் அனைத்தும் தூர்வாரப்பட்டு மழைக்காலத்திலே நீர் நிரம்பி நிலத்து நீரை உயர்வதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஓடையின் குறுக்கே தடுப்பன, நதியின் குறுக்கே தடுப்பன, பெய்கின்ற மழை நீர் வீணாகாமல் அங்கே தேக்கி வைத்து நிலத்து நீரை உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி சாதனை மேல் சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.